தடைகளை நீக்கி ஞானத்தை தந்து கணங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கும், விக்னங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் விநாயகரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விநாயகர் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய விக்னங்களை தீர்த்து வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். கணத்திற்கு அதிபதி. இந்த விநாயகரை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள், தடைகள் எல்லாத்தையும் உடைத்தெறிவாராம். அப்படிப்பட்ட விநாயகருக்கு ஒரு ஸ்பெஷல் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி கோயில் தான். இந்த பிள்ளையார்பட்டி கோயிலில் விநாயகரே ஒரு சிறப்பம்சம் கொண்டவர். சிற்பங்கள் எப்படி இருக்கும், விநாயகர் சிற்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக விநாயகர் சிலைக்கு 4 கரங்கள் உண்டு. ஆனால் இந்த விநாயகர் சிலைக்கு 2 கரங்களும், தும்பிக்கை வலம்புரியாகவும், அதாவது நம்ம ரைட் சைடும் இருக்கக்கூடியது தான் ஸ்பெஷாலிட்டி இந்த விநாயகர் கோயிலில். இந்த விநாயகரை வழிபடும் போது நமக்கு செல்வ வளம், கல்வி ஞானம், வாழ்க்கையில் திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, இல்லை கரியர், உத்தியோகம், பிஸ்னஸ், வியாபாரம், இதிலெல்லாம் தடை ஏற்பட்டால் அந்த தடையெல்லாம் தகர்த்து எரிக்கக்கூடியவர். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னாலும், ஒரு சில இடத்துக்கு நம்மளால் போகணும்னு நினச்சாலும் போக முடியல அப்படின்னாலும், ஒரே ஒரு சூரத்தேங்காயை விநாயகருக்கு உடைச்சிட்டு போனாலே தடையெல்லாம் சதுர தேங்காய் மாதிரி உடைச்சிருமா. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவர் விநாயக பெருமான். இல்லை, எந்த பூஜையானாலும் எந்த விஷயம் தொடக்கிறதா இருந்தாலும் விநாயகரை தொழுதுட்டு தான் தொடங்குவோம். ஏன் பண்டிகை காலங்களில் பலகாரம் செய்கிறதுக்கு கூட பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம பலகாரமே செய்வோம். எப்பேற்பட்ட யாகமும் எப்பேற்பட்ட பூஜையும் விநாயகருக்கு பூசை போட்டுட்டு தான் தொடங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க, தடையை தகர்த்தெறியறதுல விநாயகருக்கு யாருமே நிகர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல். இந்த பிள்ளையார்பட்டி கோயில் எங்கே இருக்குது, அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஒரு குன்றை குடைந்து செய்யப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிபி 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது இந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நம்மளுக்கு கல்வி தடை இருந்தாலும் இந்த விநாயகரை சென்று வழிபட்டு வரலாம். திருமண தடை இருந்தாலும் வழிபட்டு வரலாம். உத்தியோகத்தில், வியாபாரத்தில் முன்னேறணுன்னாலும் இந்த விநாயகரை போய் வழிபட்டுட்டு வரலாம். இங்கே ஒரு ஸ்பெஷல் லிங்கம், 3 லிங்கமும் ஒரு சேர ஒரு இடத்துல இருக்குன்னா அது பிள்ளையார்பட்டி தான். அந்த லிங்கம் திருவீசர், மருதீசர், செஞ்சதீசர், இந்த 3 லிங்கங்களும் தேவிகளோடு, தங்களுடைய தேவிகளோடு இங்கே இருக்காங்க. இது ஒரு சிறப்பம்சம். அது மட்டும் அல்லாமல் இங்கே விநாயகர் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது அவருடைய வயிறு தரையை தொடாமல் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். கையில் ஒரு சிவலிங்கத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய வலது கையில் ஒரு சிவலிங்கத்தை ஏந்தியபடி இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். அதாவது விநாயகர் லிங்கத்தை தவக்கோலத்தில் பூஜை செய்கிற மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். மற்ற கோயில்களில் மோஸ்ட்லி விநாயகர் கோயிலெல்லாம் கிழக்கை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த விநாயகர் மட்டும் வடக்கை நோக்கி இருப்பார். அப்படின்னாலே நம்மளுக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடியவர். வலம்புரி விநாயகரே வெற்றியை குவிக்கக்கூடியவர். இப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி, செல்வ செழிப்பு வேணும்னாலே இந்த விநாயகர் கோயிலை போய் பார்க்கலாம். தேவர்களுக்கும் மக்களுக்கும் வேண்டியதை தருவதுனால இந்த விநாயகருக்கு கற்பக விநாயகர், எப்படி கற்பக விருட்சமோ வேண்டியதை கொடுக்குமோ அதே மாதிரி இந்த விநாயகர் கொடுக்குறாங்க இல்லையா. அதனால் கற்பக விநாயகர்னு இன்னொரு பேர் உண்டு இவருக்கு. இது பரிகார தலங்களில் திருமண தடை நீங்கிறதுக்கு பரிகார தலமாகவும் இருக்குது. அதே மாதிரி செல்வம் தடைப்பட்டு இருந்தால் அதையும் நீக்கிறதுக்கு இது ஒரு பரிகார தலமாகவும் இருக்குது. இங்கே திருமண தடை மட்டுமல்லங்க, குழந்தை வரம் வேண்டியும் இங்கே நிறைய பக்தர்கள் வராங்க. அந்த குழந்தை வரத்தையும் விநாயகர் வாரி வழங்குறதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று பூவோ மாலையோ கட்டி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அருகம்புல் மாலை, சிதறு தேங்காய் உடைக்கலாம், வஸ்திரதானம், ஏதாவது ஒரு விநாயகருக்கு துண்டு அந்த மாதிரி வஸ்திரதானம் கொடுக்கலாம், நெய் தீபம், நெய் விளக்கை ஏற்றலாம். இப்படிப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் அங்கே செய்யலாம். எல்லாமே எளிமையான, அதான் விநாயகர்னாலே எளிமை தான் இல்லையா. விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எருக்கம் பூ மாலை, அதுக்கப்புறம் அவல் பொரி கடலை, எது சீப்பஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு படைச்சி
விநாயகரை வழிபடுவோம். இல்லை அந்த மாதிரி இவங்களுடைய பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் அதற்கான பரிகாரங்களும் ரொம்ப எளிமையாக எல்லாரும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று 10 நாள் ஒரு கோலாகலமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது இந்த இடத்துல. இப்போ இங்கே பஸ் வசதி, விமான நிலையத்திலிருந்து நீங்கள் போகணும்னா திருச்சி தான் நியரஸ்ட் விமான நிலையம். ஆனால் ரயில் வசதி இது எல்லாமுமே இருக்குது. இந்த கோயிலை பற்றின, இந்த கோயிலோட டைமிங்ஸ், இந்த கோயிலை பற்றின முழு விவரங்கள், கூகுள் மேப் டீட்டெயில்ஸ் இது எல்லாமுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த கோயில், இந்த விநாயகர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் விநாயகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.